குழந்தைகளை பற்றி நிறைய திங்க் பண்ணுறது, குழந்தைகளால் நமக்கு ரொம்ப அவமானங்கள் கொடுக்கறது, குழந்தைகளை பற்றி திங்கிங் மட்டும் கிடையாது செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்கிறது, குழந்தைகளுடைய நடத்தை சரியாக இல்லாமல் இருக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு சரியாக மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பிரச்சனைகள். ஏன்னா புதன் வீட்டில் குரு வர்றார் அப்படின்னாவே கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் மட்டும் கிடையாது, இரத்த நாணங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய கழுத்து பகுதிகளில் சில வலி வேதனைகளும், ஹெல்த்து மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாற்றி ஹெல்த் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்னே சொல்லலாம். குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும், அந்யோன்யம் பிறக்கும். எந்த விஷயத்தையுமே சிக்கலாக நீங்கள் பாவித்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இனி சிக்கல்கள் அல்ல. கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். நெக்ஸ்ட் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸோ மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்போ இந்நாள் வரை விரயஸ்தானத்தில் குரு உட்காந்து பலவிதமான தேவையில்லாமல் செலவுகளை கொடுத்துருப்பார். குழந்தைகளை பற்றி நிறைய தேவையில்லாத கவலைகளை கொடுத்துருப்பார். 12ஆம் இடத்துல கொடுன்னா, அதாவது சில பேருக்கு புத்திர சோகம்னு சொல்லலாம். குழந்தைகளை பற்றி நிறைய திங்க் பண்ணுறது, குழந்தைகளால் நமக்கு ரொம்ப அவமானங்கள் கொடுக்கறது, குழந்தைகளை பற்றி திங்கிங் மட்டும் கிடையாது செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்கிறது, குழந்தைகளுடைய நடத்தை சரியாக இல்லாமல் இருக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு சரியாக மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பிரச்சனைகள். தேவைக்கு அதிகமாக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணுறோமே அப்படிங்கிற நிலைமைகளை அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனால் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்கள் தலைமையில் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, யாரெல்லாம் ஃபாரின் போய் உத்தியோகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் நிறைய அந்யோன்யம் பிறக்கும். ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா புதன் வீட்டில் குரு வர்றார் அப்படின்னாவே கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் மட்டும் கிடையாது, இரத்த நாணங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய கழுத்து பகுதிகளில் சில வலி வேதனைகளையும் ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க, அது நடப்பதற்காகவும், சில இடங்களில் வந்து இந்த நரம்பு பிடின்னு சொல்லுவோம் அது நடக்கிறக்கும், சில பேருக்கு வர்ட்டிகோ மாதிரி ப்ராப்ளம் வர்றக்கும் சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக, அதாவது எல்லாமே உங்கள் வீட்டில் நல்லா நடக்கும். ஹெல்த்து மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாற்றி ஹெல்த் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்னே சொல்லலாம். அதுக்கு நீங்கள் டெய்லியும் சூரிய நமஸ்காரம் செய்வது, அதிகப்படியான நெய் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சக்ஸஸ் கொடுக்கும். பார்வை பலத்தின் மூலியமாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியின் மேலே, தனுசு ராசியின் மேலே, கும்ப ராசியின் மேலே குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும், அந்யோன்யம் பிறக்கும், கல்யாணம் ஏற்படும். நிறைய பேருக்கு ஒரு தொழில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தொழில் பிராப்தம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய அம்சங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எந்த விஷயத்தையுமே சிக்கலாக நீங்கள் பாவித்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இனி சிக்கல்கள் அல்ல அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் பண்ணுறது, சில பேருக்கு புதுசாக வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அஷ்ட ஐஸ்வர்ய பிரதாதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கும். எப்பன்னா லக்ஷ்மி குபேரன் வழிபாடு செய்ய வேண்டும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு செய்து தந்தேரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஒரு பூஜை பண்ணுவோம். லக்ஷ்மி குபேரனுக்கு ஹோமமும் பூஜையும் செய்வோம். அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வாரம் ஃப்ரைடே பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான தன பிராப்தங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு கிடைக்க போகிறதுமா. மிதுன ராசிக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? அதாவது பரிகாரம்னு சொன்னால் லக்ஷ்மி குபேரனுக்கான ஹோமம் செய்வது, லக்ஷ்மி குபேரன் வழிபாடு செய்வது, சந்தோஷத்தின் ரீதியாக மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்பொழுது 85% நல்லா இருக்குமா. அதே மாதிரி பொருளாதாரத்தின் ரீதியாக பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 100% அதில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பு சக்ஸஸாக இருந்தால் எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த பொருளாதாரத்தின் ரீதியாக எப்படி பார்த்தாலும் 85% நல்லா இருக்குன்னு சொல்லலாமா.
மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க சார். குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண